ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது வந்து சீஸ் பாலுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். மேலே வந்து உங்களுக்கு வந்து இதாக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். உள்ளே வந்து அவ்வளோ சீஸியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே நான் காமிக்கிறேன், இருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குன்ட்டு. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிற டீட்டெயில் புரியும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி நடுவில் ஒரு கோடு போட்டுட்டு, இது எதுக்குன்னா உருளைக்கிழங்கு வந்து பீல் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடுசில் கோடு போட்டுக்கோங்க. நான் வந்து சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குன்னா 2 எடுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நடுசில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. நல்லா உள்ள வரைக்கும் அந்த தோல் வந்து கட் ஆகிற அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். குக்கர் லாக் பண்ணி அதில் வந்து 3 விசில் விட்டுக்க போகிறேன். 3 விசில் விட்டு இதை வந்து தனியாக உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். உன்னை பற்றி நீ சொல்ல முடியாமல் யாரோ கேட்டானாவா? உனக்கு இன்றைக்கி ஒரு ஐட்டம் செஞ்சு கொடுக்கலாம் தான். எனக்கா? என்ன ஐட்டம்? இன்றைக்கி பொட்டேட்டோவும் எக்கும் வச்சுட்டு உனக்காக ஒரு சீஸ் ரோல் பண்ணலாம் தான். உனக்கு ஓகே தானே? ஓகே. நான் சொன்னேன் இல்லையா உங்கள்கிட்ட இந்த கோடு போட்டுக்கோங்கன்னு, அது இதை பார்த்தீங்களா? இப்போ எப்படி குயிக்காக அது பீல் ஆகிரும் பாருங்கள். ஜஸ்ட் நம்ம கஷ்டப்படாமல் பீல் ஆகிறதுக்காக தான் நான் உங்களுக்கு நல்லா ஹீட்டாக இருக்குது. நான் இதை பீல் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் எடுத்துக்கோங்க, இல்லை கையில் கூட மசிச்சுக்கலாம். கிரேட்டரில் எடுத்தால் வந்து உங்களுக்கு வந்து அந்த துண்டு துண்டாக வராது. இந்த மாதிரி அதை வந்து கிரேட்டரில் வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக மசிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து கிரேட் பண்ணிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம எக்கு வேக போட்டிருந்தோம் இல்லையா, அதுவும் நம்ம வந்து இப்போ கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்கையும் நம்ம இதே மாதிரியே கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அது இப்போது நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க எக்கையும் அதில் சேர்த்துக்கிறோம். இதில் பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய். இதில் இப்போது தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், உங்கள்கிட்ட என்ன சீசனிங் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கொஞ்சம் இட்டாலியனுக்கு சீசனிங் இருக்குது, அப்புறம் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்ப் இருக்கும். நான் 2யுமே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா. நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். இதில் இப்போ பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க, அப்புறம் திருப்பி இது பண்ண முடியாது. இப்போ அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க. பாஸ்லி இருந்ததுன்னா பாஸ்லி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பாஸ்லியில் நான் வந்து கொத்தமல்லி தலை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக இதில் தூவிக்க போகிறேன். கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் என்னென்னா, ஒரே ஒரு ப்ரெட் ஸ்லைஸை கொஞ்சம் நினச்சிட்டு அதை பிச்சு இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி
தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க. இப்போ நான் இதை ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா கம்பைன் பண்ணிக்கலாம். அதை இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கையில் வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதை வந்து பால்ஸ் மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு நடுவில் தான் நம்ம சீஸ் வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி உருட்டிக்கிட்டோம் இல்லையா, அதை நல்லா ஒரு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரே ஒரு சீஸோட ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட மொசரல்லா சீஸ் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அது இல்லை, இந்த மாதிரி சீஸ் தான் இருக்குது. ஸோ நான் அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி இப்போ இது உள்ள வச்சுக்க போகிறேன். இதை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். அப்படியே நட் பண்ணி என்கிட்ட வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குது, அதை வந்து நான் அதில் வந்து இன்செர்ட் பண்ணிக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு இப்படியெல்லாம் கொடுத்தேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அதை வந்து இப்போ ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். நல்ல கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு இப்படி குச்சி இது பண்ண பிறகு இன்செர்ட் பண்ண பிறகு இது பண்ணுறக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து முன்னாடியே பண்ணிக்கோங்க. நான் இப்படி பண்ணிக்குவேன், எனக்கு ப்ராப்ளம் இல்லை. நல்ல கோட்டிங் கொடுங்க. இப்போ நான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பேனில் வந்து நான் ஆயில் ஊற்றியிருக்கேன். இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சிடலாம். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் ஒவ்வொன்றா மெதுவாக சேர்த்துக்கோங்க. இது மெதுவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எல்லாம் குக் ஆகிடுச்சு. உள்ளே இருக்கிற சீஸ் மட்டும் நமக்கு மெல்ட் ஆகணும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக குக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக ப்ரௌன் ஆயிரும். இதை வந்து மெதுவாக பெருக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து சமைக்கிறது புதுசுனா இப்படி பண்ணாதீங்க, கரண்டி வச்சு பண்ணிக்கோங்க. ஹீட்டாக இருக்கும். இப்படி மெதுவாக திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே நம்ம எடுத்துக்கலாம். ஏய் சுகா சம்னாஸ், சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே உட்காந்துருக்கீங்க, வேண்டாவா? எடுத்து சாப்பிட்டு பாருங்க. இந்த பீஸ் எடுத்து நீ இதை எடுத்து சாப்பிட்டு பாரு. எப்படி இருக்கு? நல்ல சீஸியா இருக்கு. எம்மியா இருக்கா? சாணுவா சான் ட்ரை பண்ணு. இது கூட இன்னும் நல்லா இருக்கும். சாஸ் போட்டு நம்ம இதை எடுத்து சாஸ் எடுத்துக்கோங்க. சாஸ் எடுத்து பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க, ஏன்னா நல்லா வெயிட்டாக இருக்குது. இங்கே சாப்பிட்டு நல்லா இருக்கா சானு? எப்படி இருக்கு? பர்ஃபெக்டாக இருக்கா? பர்ஃபெக்ட். நல்லா இருக்கா? சீஸ்லாம் நல்லா இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வேறு ஏதாவது இதில் எரச்சல்ஸ் ஏதோ டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா ஐ எம் சாரி. Thank you.